அடுத்ததாக 3ஆம் வகுப்பு மாணவர்கள் உப்பு கருவாடு என்ற பாடலுக்கு நடனமாட வருகிறார்கள். முத்தமிட்டு நெத்தியில மார்புக்கு மத்தியில செத்து வழி தோணுதடி
புகழ் அனைத்தும் இறைவன் ஒருவனுக்கே. இந்த கல்வி திருவிழாவிற்கு வருகை தந்திருக்கக்கூடிய சிறப்பு அழைப்பாளர்கள் உள்ளிட்ட அவையோர் அனைவரின் மீதும் உலகோர் யாவரின் மீதும் அமைதி, அருள், வளம், நலம் அனைத்தும் வளம் வர இறைவனுக்கு வணக்கம். மலையெல்லாம் வளத்தை பாடும், தமிழர் கலையெல்லாம் பண்பை பாடும், பகைமை குலையெல்லாம் நடுங்கி ஓடும், கடல் அலையெல்லாம் நடமே ஆடும், கோடு வளர் காடுதனில் ஓடி விளையாடுகின்ற பீடுமிகு மாநிலமும் பாடும் இசை ஜோடி குயில் தாளமோடு பாவம் வீடு காணக்குய் புள்ளினமும் பட்டுக்கொடி கொட்டக்கொடை வெற்றி திரு முத்து தமிழ் பெற்றுக்கொள்ள கொடை பாரி புகழ்வாரை தொழுதிடுவோம் என கூறி இந்த கல்வி திருவிழாவானது, இந்த பள்ளியானது 1935 தொடங்கப்பட்டு 90வது கல்வி திருவிழாவை கொண்டாடி கொண்டிருக்கின்றது. நூற்றாண்டை நோக்கி வீறு நடை போட்டுக் கொண்டிருக்கின்றது. என்னுடைய உரையினுடைய பொருள் அடக்கத்திற்கு முன்பு நான் சொல்லிக்கொள்ள விரும்புவது, இந்த பள்ளியை இருக்கக்கூடிய அனைத்து விஷயங்களையும் முன்னெடுக்கக்கூடிய பேச்சு முத்துவை போல பள்ளிக்கு ஒரு பேச்சு முத்து வேண்டும். அதை எந்தவித ஈகோவும் இல்லாமல் உடன் ஒத்துழைத்து பணி செய்யக்கூடிய அசுபதி போன்ற ஒரு தலைமை ஆசிரியர் ஒவ்வொரு பள்ளிக்கும் வேண்டும். உடன் பணியாற்றக்கூடிய ஒரு ஆசிரியர் முன்னெடுக்கக்கூடிய பணிக்கு முதல் ஆளாக வந்து பங்களிப்பு செய்யக்கூடிய ஆசிரியை, பணி நிறைவு பெறக்கூடிய ஆசிரியை திருமதி திருமேனி அவர்களைப் போல ஒவ்வொரு பள்ளிகளுக்கும் ஒரு திருமேனி வேண்டும். ஒவ்வொரு பள்ளிக்கும் ஒரு சாந்தி வேண்டும். அப்பொழுதுதான் அந்த பள்ளியில் அமைதி எனக்கூடிய சாந்தி நிலவும். இந்த மூவரை காட்டிலும் இந்த ஒன்றியத்திலேயே ஒரு மிக சிறந்த ஒரு கருத்தாளராக அனைத்து ஆசிரியர்களுக்கும் பயிற்சி அளிக்கக்கூடிய ஒரு கருத்தாளராக இருப்பவர் உங்கள் பள்ளியினுடைய முதல் வகுப்பு ஆசிரியை சாந்தி. இந்த 4 பேருக்கு உள்ள இருக்கக்கூடிய சகோதர மனப்பான்மை, ஒத்துழைப்பு, கூட்டுறவு, இந்த மக்களுக்கு நாம் ஏதாவது செய்ய வேண்டும் என்ற அர்ப்பணிப்பு உணர்வு கொண்ட ஆசிரியர்கள் ஒவ்வொரு பள்ளிக்கும் வேண்டும் என்பது எங்களுடைய விருப்பம். இப்பொழுது இந்த கல்வி திருவிழாவில் நாம் கல்வி மறுக்கப்பட்டு இன்று கிடைக்கப்பட்டிருக்கக்கூடிய காலகட்டத்தில் நாம் மிக முக்கியமாக 6 பேரை நினைவு கூறக்கூடிய தருணம். முதலானவர் பாபா சாஹிப் அம்பேத்கர், தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா, கர்ம வீரர் காமராசர், சாவித்ரிபாய் பூலே, பாத்திமா ஷேக். ஏன் சார் நினைவு கூறணும் அப்படின்னா, நான் யாருக்கும் அடிமை இல்லை என்பதை விட எனக்கு யாரும் அடிமையில்லை என்பதே உண்மை சுதந்திரம் என்று உரைக்கக்கூடிய அம்பேத்கர் அவர்கள் உலகத்தில் எந்த ஒரு அரசியல் அமைப்பு சட்டமும் இல்லாத அளவில் அந்த அரசியல் அமைப்பு சட்டத்தில் சேவரின், சோசியலிஸ்ட், செக்யூலர், ஃபெட்டர்னிட்டி, டெமோக்ராட்டிக் ரிபப்ளிக் ஆஃப் இந்தியா என்று ஒரு முகவுரையிட்டு காலம் காலமாக அதை உடைக்க கைத்தொட நினைக்காத அளவில் ஒரு மிக பாதுகாப்பான ஒரு அரசியலமைப்பு சட்டத்தை கொடுத்திருக்கக்கூடிய மிகப்பெரிய அறிஞர். அதாவது இது ஆங்கிலத்தில் கூறியதை தமிழாக்கம் செய்கின்றேன். இறையாண்மை வாய்ந்த, சமத்துவ, சமதர்ம, சார்பற்ற, சகோதரத்துவ, சுதந்திர குடியரசு இந்தியா என்று முகவுரையோடு அந்த இந்தியா இப்படி இருக்க வேண்டும் என்ற அரசியலமைப்பு சட்டத்தை தந்த அந்த அம்பேத்கர் அவர்கள். அடுத்து தந்தை பெரியார், தமிழை படித்தோருக்கு இடையே தமிழையே படித்தவர். தமிழர் படிக்க எழுதியோருக்கு நடுவே தமிழர்களை படித்து எழுதியவர். பிறர் உருவாக்கிய எழுத்துக்களில் எழுதியோருக்கு நடுவே தான் எழுத, தான் தமிழ்
சீர்திருத்த எழுத்தை உருவாக்கி எழுதியவர். நான்காம் தமிழாய் பகுத்தறிவை தந்தவர். நகல் எடுக்க முடியாத அசல் எரிமலையாய் சுடுகடலாய் இயற்கை கூற்றாய் இன உணர்வு தீப்பந்த பேரொளியாய் இறைவனுக்கே மறுப்பு சொன்ன இங்கற்சாலாய் ஏனென்று கேட்பதிலே வைரநஞ்ச வாழ்க்கையராய் எப்போதும் பேசுகின்ற ஏத்தன்ஸ் நகர சாக்கர்டீசாய் பம்பரமும் ஓய்வு பெறும் சுற்றிய பின் ஆனால் படுகிடமாய் ஆன பின்பும் பம்பரமாய் சுற்றி கொண்டு மூத்திரப்பை சுமந்து கொண்டு விளிம்புநிலை மக்களினுடைய கல்விக்காகவும் சமூக நீதிக்காகவும் இறுதி வரை போராடி மாய்ந்த தந்தை பெரியார். பேரறிஞர் அண்ணா. இந்தியா என்பது வெறும் நிலவரை படம் அல்ல, அது பன்முக தன்மை கொண்ட மக்களின் உணர்ச்சி தொகுப்பு என்று உரைத்ததோடு மட்டுமல்லாமல் ஒவ்வொரு மாநிலத்தினுடைய மாநில சுயாட்சிக்கும் மாநில மக்களினுடைய தன்னாட்சிக்கும் அதோடு மட்டுமல்லாமல் இந்த மாநிலத்தில் ஆங்கிலத்தை இணைப்பு மொழியாக்கி தமிழர்களை உலகத்தில் ஒரு இணைப்பு சங்கிலியாக மாற்றி சென்ற பேரறிஞர். கர்ம வீரர் காமராசர். 20,000 பள்ளிகள் அரசு பள்ளிகள் மூடப்பட்ட காலகட்டத்தில் பொறுப்பேற்ற முதல் ஆண்டிலேயே 12,000 அரசு பள்ளிகளை திறந்து 1924 சுதந்திரத்திற்கு முன்பே கொண்டு வரப்பட்ட ஏன் உலகின் கல்வித்தரம் வாய்ந்த நாடுகளில் முதலிடத்தில் வகிக்கக்கூடிய பின்லாந்துக்கு முன்பாகவே மதிய உணவு கொண்டு வந்த தமிழ்நாட்டில் மீண்டும் மதிய உணவாய் சத்துணவாய் இன்று காலை உணர்வாய் தொடரக்கூடிய அந்த உணவு திட்டத்தை கொண்டு வந்து கல்வியின் கண் திறந்த கர்ம வீரர் காமராஜர். சாவித்ரிபாய் பூலே. இன்று ஆண்களை விட பெண்கள் கல்வியில் சிறந்து விளங்குகின்றீர்கள். அன்றைய காலகட்டத்தில் அன்றைய 1800களில் பெண்கள் கல்வி கற்கக்கூடிய உரிமை இல்லாமல் இருந்தனர். அப்படிப்பட்ட காலகட்டத்தில் பெண்களை சமூகத்திற்கு பயந்து சாக்கு பையில் ஒளித்து வைத்து அதில் பெண் குழந்தைகளை எடுத்து கொண்டு சென்று அதையும் மீறி சாணி கரைசலை அவர்களினுடைய சேலையிலும் முகத்திலும் வாரி இழைத்ததை மாற்று உடை எடுத்து சென்று பெண் உடைய கல்விக்காக போராடிய மிகப்பெரிய போராளி சாவித்ரிபாய் பூலே. பாத்திமா ஷேக் சாவித்ரிபாய் பூலேவினுடைய தோழி. ஊரே எதிர்த்து கொண்டு ஊரையே பகைத்து கொண்டு தனது வீட்டையே இந்தியாவினுடைய முதல் பெண் பள்ளியாக மாற்றி அதனால் ஊரை விட்டு விலக்கி வைக்கப்பட்ட சாவித்ரிபாய் பூலேவினுடைய தோழி பாத்திமா ஷேக். இவர்கள் எல்லாம் தியாகம் செய்து கொண்டு வந்த கல்வியானது நாம் இன்று தடையில்லாமல் அனுபவித்துக் கொண்டிருக்கின்றோம். இந்த தருணத்தில் இந்த பள்ளியை நிர்வகிக்கக்கூடிய இன்னாரை போல இருக்கணும்னு சொன்ன இல்லையா, யார் யாரப்பா அது? பள்ளிக்கு ஒரு பேச்சு முத்து வேண்டும், பள்ளிக்கு ஒரு திருமேனி வேண்டும், பள்ளிக்கு ஒரு அசுபதி வேண்டும், பள்ளிக்கு ஒரு சாந்தி வேண்டும் என்று சொன்னால அவங்கள ஆசிரியர்கள். அது போல பள்ளிக்கு உங்கள் தலைவர், பள்ளி மேலாண்மை குழு தலைவர் அதிசய கணபதி. உண்மையிலேயே அவர் அதிசயம் தான். இவர் பள்ளி மேலாண்மை குழு கூட்டத்தில் இவரோடு உரையாடிய அனுபவத்தில் சொல்கின்றேன். உங்கள் பள்ளிக்காக உங்கள் மக்களுக்காக இந்த மண்ணினுடைய தலைமுறைக்காக ஐநா சபைக்கு சென்றால் கூட அவர் தான் நினைத்ததை தைரியமாக எந்த அச்சமும் இல்லாமல் தடையின்றி போராடி பெற்று தரக்கூடிய ஒரு நெஞ்சிரம் மிக்க ஒரு மனிதர். இவர்களை எல்லாம் ஒரே நேர்கோட்டில் இணைந்ததால் தான் நாம் மற்ற பள்ளிகளை காட்டிலும் தனித்துவமாக சிறப்பாக விளங்குகின்றோம். எனவே இந்த பள்ளியில் இருப்பதை போல தலைமை ஆசிரியரும் உதவி ஆசிரியர்களும் பள்ளி மேலாண்மை குழு தலைவரும் அவர் சொல்வதை ஒட்டி அனைத்து பெற்றோர்களும் இந்த ஊர் பொதுமக்களும் இணைந்து சிறப்பாக சென்ற ஆண்டு
மாவட்ட ஆட்சியரினுடைய சிறந்த பள்ளி மேலாண்மை குழுவுடைய விருதையும் வென்றெடுத்து இந்த ஒன்றியத்தினுடைய சிறந்த பள்ளி மேலாண்மை குழு என்ற சிறப்பையும் பெற்ற இந்த ஊரில் நான் பார்க்கும் ஒரே குறை, நீங்கள் இந்த பள்ளிக்கு வேண்டும் என்று கேட்காமலே கொண்டு வந்த 90 ஆண்டு பள்ளி. ஆனால் நீங்கள் கல்வி அறிவு பெற்று நீங்கள் அரசு பணிக்கு வந்து இங்கே இருக்கக்கூடிய 5ஆம் வகுப்பு முடித்த மாணவர்கள் மாணவிகள் பெண்கள் பெரும்பாலும் 6ஆம் வகுப்பிற்கு திருச்செந்தூர் அரசு பெண்கள் மேல்நிலைக்கு பள்ளிக்கு சென்று விடுகிறார்கள். ஆனால் 6ஆம் வகுப்பிற்கு இங்கே அரசு உயர்நிலை பள்ளி வருவதற்கு முன்பாக வீரபாண்டியப்பட்டினத்தில் இருக்கக்கூடிய ஒரு அரசு உதவி பெறும் பள்ளிக்கு சென்று கொண்டிருந்தார்கள். இதில் பல்வேறு குடும்பங்களில் 6ஆம் வகுப்பு தொடர்வதற்கு வாய்ப்பில்லாமல் இருப்பதால் நீங்கள் பங்களிப்பு செய்து நீங்கள் பணம் செலுத்தி உருவாக்கப்பட்டு கொண்டு வந்ததுதான் அரசு உயர்நிலை பள்ளி நடுநாளுமுலை கிணறு பள்ளி. ஆனால் அந்த பள்ளியில் ஆண்டுக்கு 1 to 5 மாணவர்கள் 10ஆம் வகுப்பு பொது தேர்வை எழுதாமல் அந்த வாய்ப்பை பெறாமல் இடைநின்று விடுகின்றார்கள். 6ஆம் வகுப்பில் இருந்து 10ஆம் வகுப்பு வரை ஆண்டுக்கு 5 to 10 மாணவர்கள் பள்ளிக்கு சுத்தமாக வருவதில்லை. நம் காவல் ஆய்வாளர் அவர்கள் சொன்னது போல அவர் விழிப்புணர்வு அளித்தது போல பள்ளியோடு தொடர்பில்லாத 18 வயதுக்கு கீழ் இருக்கக்கூடிய குழந்தைகள் போதை பழக்கத்திற்கு தீய பழக்க வழக்கத்திற்கு ஆட்படுவார்கள். எனவேதான் 18 வயது வரை அவர்கள் பள்ளியில் இருக்க வேண்டும் என்று நாம் நினைக்கின்றோம், சட்டம் நினைக்கின்றது. எனவே உங்கள் குழந்தைகள் தொடர்ந்து பள்ளிக்கு வரக்கூடிய குழந்தைகளாக இருக்கலாம். உங்கள் ஊர் குழந்தை ஒரு குழந்தையாக இருந்தாலும் அவர்கள் பள்ளிக்கு செல்லவில்லை என்றால் உங்கள் குழந்தையாக கருதி அவர்களை அந்த கல்வியை தொடரச் செய்யுங்கள். நாம் அது மட்டுமல்லாமல் இங்க 10ஆம் வகுப்பு படித்து முடிச்சிட்ட பின்னாடி +1 +2 வந்து அரசு ஆண்கள் மேல்நிலைப்பள்ளி திருச்செந்தூருக்கு போகாம வீரபாண்டியப்பட்டினம் அரசு உதவி பெறும் பள்ளிக்கு போயிடுறீங்க. போறதுனால என்ன இழப்பு என்ன, 7.5 என்ற ரிசர்வேஷன் அடிப்படையில் நீங்கள் நீட் மூலம் 7.5% இலவச இடஒதுக்கீட்டை நீங்கள் இழக்கின்றீர்கள். நீட் மட்டும் இல்ல, JEE, நேஷனல் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் போன்ற பல்வேறு கிளாட் காமன் லா அட்மிஷன் டெஸ்ட் என்ற மத்திய சட்ட பல்கலைக்கழகங்களில் கொடுக்கக்கூடிய வாய்ப்பை இழக்கின்றீர்கள். இடம் மட்டுமல்ல, கல்வி கட்டணம் இல்லை, விடுதி கட்டணம் இல்லை, உணவு கட்டணம் இல்லை. முழுமையான ஒரு இலவசமான பள்ளி கல்வியை பெற்றது போல நீங்கள் உயர்கல்வியை பெறக்கூடிய வாய்ப்பை நீங்கள் இழக்கிறீர்கள். எதன் மூலம் என்றால் 10ஆம் வகுப்பு வரை அரசு பள்ளியில் படித்துவிட்டு 11-12 அரசு ஆண்கள் மேல்நிலை பள்ளி திருச்செந்தூருக்கு வராமல் நீங்கள் அரசு உதவி பெறும் பள்ளிக்கு போவது மூலம். ஏனென்றால் எந்த குழந்தை 6ஆம் வகுப்பிலிருந்து 12ஆம் வகுப்பு வரை அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அரசு பள்ளியிலேயே தொடர்கின்றதோ அவர்களுக்கு தான் 7.5% இடஒதுக்கீடு, இலவச கல்வி, இலவச உணவு, இலவச விடுதி. அது மட்டுமல்லாமல் ஆண்டுக்கு மாதத்திற்கு 1000 ரூபாய் தங்க மகன் திட்டத்தின் மூலம் மாணவர்களுக்கு உதவித்தொகை, மாதத்திற்கு 1000 ரூபாய் புதுமை பெண் திட்டத்தின் மூலமாக மாணவிகளுக்கு உதவித்தொகை, இதையெல்லாம் இழக்கின்றீர்கள். அது மட்டுமல்ல, 1ஆம் வகுப்பில் இருந்து 12ஆம் வகுப்பு வரை தமிழ் வழியிலேயே படிப்பதன் மூலம் நீங்கள் எந்த ஒரு அரசு பதவிக்கு அரசு பணிக்கு சென்றாலும் 20% இடஒதுக்கீட்டை இழக்கின்றீர்கள். எனவே இது சார்ந்த கல்வி விழிப்புணர்வும் உங்களுக்கு அவசியம். நான் 2 விஷயம் சொல்லியிருக்கேன். உங்ககிட்ட இருக்கிற குறை, 1 இடைநிற்றலை தவிர்க்கணும். அரசு உயர்நிலை பள்ளியில ஸ்கூலுக்கு போகாம இருக்கிறது யாருன்னு நாளைக்கே வந்து டீச்சர்ஸ் கிட்ட கேட்டு அவங்கள அந்த பேரண்ட் கிட்ட சொல்லி, சில பசங்க வந்து அம்மா உயிரோடு இருக்கிற போது வராங்க, அம்மா தவறிட்ட பின்னாடி அப்பா கண்காணிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லாத சமயத்துல அவன் வந்து அப்பாவை ஏமாத்திட்டு ஸ்கூலுக்கு போகாம இருக்கான்.
அவனோட இன்னும் ஸ்கூலுக்கு போறவன், ஐடிஐக்கு போறவன், பாலிடெக்னிக் போறவன் அவன் வீட்டில் சும்மா உட்காந்துருக்கான். ஒத்தவன் நிற்கிறதுனால 10 பேர் இருக்கிறான். எனவே இவ்வளவு 90 ஆண்டுகள் கல்வி பயணம் மீண்டும் அந்த 90 ஆண்டுக்கு பின்னோக்கி நாம் சென்று விடக்கூடாது. நீங்கள் கல்வி விழிப்புணர்வு பெற்ற கிராமமாக இருக்கின்றீர்கள். இந்த சிறு குறையை நீங்கள் சிறுகுறையாக நினைக்காதீர்கள். இது உங்கள் பேராபத்து என்பதை நான் உங்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தி வேண்டுகோளையும் வைத்து வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி. அண்ணன் பாலசுந்தரம் அவர்களை பள்ளியின் சார்பாகவும் ஊரின் சார்பாகவும் வருக வருக என்ற வரவேற்கிறோம். அவரோடு வருகை தந்திருக்கின்ற தம்பி நியூஸ் 7 செய்தியாளர் ஹைகோர்ட். நான் தம்பி ஆண்டு விழா இருக்குது, ஏறக்குறைய ஒரு 2 நாளைக்கு முன்னாடி தான் ஆண்டு விழா இருக்குது அப்படின்னு சொன்ன உடனே சொன்னேன், ஏதாவது அதிகாரிகள் வந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு தம்பிக்கிட்ட சொன்னேன். தம்பி உடனே ஆர்ச்சியில் இருந்து ஃபோன் பண்ணார். டிஎஸ்பி சாருக்கு ஃபோன் பண்ணி, சார் எங்கள் ஊர் பள்ளிக்கூடத்தில் ஆண்டு விழா, அண்டர்லைன் எங்கள் ஊர் பள்ளிக்கூடத்தில் ஆண்டு விழா, கண்டிப்பாக நீங்கள் வந்து சிறப்புரையாற்றணும். எங்கள் பள்ளி அரசு பள்ளி, நீங்கள் வந்து போனால் கொஞ்சம் சிறப்பாக இருக்கும் அப்படின்ட்டு பேசின உடனே சார் வர்றேன்னாங்க. ஒரு 7 மணி இருக்கும். போலீஸ் நம்ம காவல் உதவி ஆய்வாளர் வந்த உடனே சார் சொன்னாங்க, முக்கியமான மீட்டிங் இருக்குது, பீஸ் கமிட்டி மீட்டிங் இருக்குது, அதனால் சார் வர முடியல. அப்போ மீட்டிங் இருக்குது, பீஸ் கமிட்டி மீட்டிங் சொன்னேன்னா நானே நினச்சிட்டேன், சரி அப்போ வட்டாட்சியரும் வரமாட்டாங்க, அண்ணனும் வரமாட்டார் அப்படின்னு நினச்சிட்டேன். அதுக்கப்புறம் இது தம்பி ஹைகோர்ட் முயற்சி எடுத்து அண்ணன்கிட்ட பேசி எப்படியாவது வந்தே தீரணும். இன்னொன்று சொல்ல வர்றேன், அண்ணன்கிட்ட நான் ஒப்புதல் கேட்டேன். தாசில்தார் ஆஃபீஸுக்கு போனோன்னா அண்ணனை பார்த்து, அண்ணன் வணக்கம், எங்கள் ஸ்கூலில் ஆண்டு விழா இருக்குது, கண்டிப்பாக வரணும்னு சொன்ன உடனே அண்ணன் கிட்ட எத்தனாம் தேதி? மார்ச் 7. மார்ச் 7 நான் ஒருவேளை மாறுதலில் போனாலும் போயிடுவேனே அப்படின்னாரு அண்ணன். நான் சொன்னேன், மாறுதலில் நீங்கள் எங்கே போனாலும் நீங்கள் தாசில்தார் தான், எப்படி தூத்துக்குடி மாவட்டத்தில் தான் இருப்பீங்க, எங்கே இருந்தாலும் வந்துடணும் அப்படின்னு அண்ணன் அதே அழைப்பாக ஏற்று நமது ஊருக்கு பெருமை சேர்க்கும் விதமாக வருகை தந்திருக்கிறாங்க. அண்ணன் அவர்களுக்கும் தம்பி நியூஸ் 7 செய்தியாளர் ஹைகோர்ட் அவர்களையும் வருகிறவர்கள் என்ற வரவேற்று ஒரு நடனம். 5ஆம் வகுப்பு மாணவர்கள் மனசுலையோ என்ற பாடலுக்கு நடனமாட வருகிறார்கள். 5ஆம் வகுப்பு மாணவர்கள். பொசிஷன். Thank you.
ஓகே சார். நான்காம் வகுப்பு சிபி சுதன். நான்காம் வகுப்பு சிபி சுதன். மாணவர்கள் சீக்கிரமாக மேடைக்கு வரவும். ஐந்தாம் வகுப்பு முதல் பரிசு தர்சினி, இரண்டாம் பரிசு இன்பரசி. சென்ற ஆண்டு ஐந்தாம் வகுப்பு படித்தவர்கள். இரண்டாம் பரிசு இன்பரசி. மூன்றாம் வகுப்பு கையெழுத்து முதல் பரிசு மித்ரா. நான்காம் வகுப்பு இரண்டாம் பரிசு உதயசிங். கையெழுத்து பரிசு முதல் பரிசு மித்ரா. இரண்டாம் பரிசு வெண்ணிலவன். நான்காம் வகுப்பு சிவஸ்ரீ. நான்காம் வகுப்பு கையெழுத்து சிவஸ்ரீ. யுவன் தமிழ். நான்காம் வகுப்பு கையெழுத்து இரண்டாம் பரிசு யுவன் தமிழ். ஐந்தாம் வகுப்பு கையெழுத்து முதல் பரிசு காவியமுத்ரா. யுவன் தமிழ் இரண்டாம் பரிசு. ஐந்தாம் வகுப்பு காவியமுத்ரா. ஐந்தாம் வகுப்பு காவியமுத்ரா கையெழுத்து முதல் பரிசு காவியமுத்ரா. இரண்டாம் பரிசு கார்த்திக் பாலா. கையெழுத்து முதல் பரிசு. கார்த்திக் பாலா.
அடுத்ததாக வாழ்த்துறை வழங்குமாறு வட்டாட்சியர் அண்ணன் பாலசுந்தரம் அவர்களை அன்புடன் வேண்டுகிறேன். அருமையான திருவிழாவுக்கு வருகை தந்திருக்கவங்க அனைவருக்கும் நல்ல வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். அண்ணன் சொன்ன மாதிரி நான் அண்ணன் கேட்குற அன்னைக்கு சொன்னேன், நான் அன்னைக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆனாலும் ஆயிடுவேன், இருந்தால் கண்டிப்பாக வரேன், நீங்கள் எங்கே இருந்தாலும் கண்டிப்பாக வரணுன்னு சொன்னாங்க. எங்கே இருந்தாலும் வரேன்னு சொன்னேன். ஆனால் இங்கே தான் இருக்கேன், அதனால் கண்டிப்பாக எப்படி வந்துடணும், என்ன மீட்டிங் இருந்தாலும் அதில் வந்துடணும் அப்படிங்கிற ஒரு முடிவோடு தான் லேட்டானதுக்கப்புறமும் ஹைகோர்ட்டுன்னு அடித்தேன். அவனுக்கு அடிக்கும் போதும் இன்னும் 1 மணி நேரம் ஆகுனே, நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. 2:30 அடிக்கும் போது கால் பண்ணும்போது நானும் உள்ளே வரும்போது பார்த்தேன், ஊரில் ஒரு ஆளுமே இல்லை. என்னடா நம்மகிட்ட 1 மணி நேரம் ஆகும்னாங்க, வர்றதுக்கு மேலே முடிச்சுட்டாங்க போலையே நினச்சிட்டு வந்தேன். மொத்த ஊரும் இங்கே தான் இருக்கீங்க, அப்படி தானே? எல்லாருமே ஊரில் உள்ள அத்தனை பேருமே இங்கே தான் இருக்கீங்க, இங்கே தான் பார்த்துட்டு இருக்கீங்க. நம்மளுக்கு ஒரு பள்ளி ஆண்டு விழாவா இல்லை இது, அவங்க அழகாக அதிலே எழுதியிருக்காங்க, கல்வி திருவிழா. ஒரு திருவிழா ஊரில் எப்படி நடக்குமோ அதே மாதிரி தான் ஒரு சிறப்போட அழகாக இதை வந்து ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. இந்த ஏற்பாடு பண்ண பள்ளி நிர்வாகத்துக்கும், இந்த எஸ்எம்சி குழு தலைவர்களுக்கும், எஸ்எம்சியில் உள்ள உறுப்பினர்களுக்கும், இந்த ஊர் மக்களுக்கும், மற்ற கல்வித்துறை அலுவலர்களுக்கும் முதலான வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா ஒரு தனியார் பள்ளிக்கு ஈக்குவலாக ஒரு அரசு பள்ளியில் ஒரு கிராமத்தில் இந்த அளவுக்கு ஒரு திருவிழாவாக நடத்துறீங்கன்னா அது வந்து உண்மையிலே அது வந்து ஒரு மிகப்பெரிய விஷயம். இன்னும் கொஞ்சம் எல்லாரும் அழகாக பிள்ளைங்க பரிசு வாங்கும்போது கை தட்டலாம். ஏன்னா நம்ம பிள்ளைங்க தான், ஏன்னா மனசுலாயோக்கு கை தட்டின அளவுக்கு பிள்ளைங்க பரிசு வாங்கும்போது கை தட்டின மாதிரி தெரியல. ஒரு பரிசு வாங்குறது எவ்வளோ கஷ்டம்னு அந்த பிள்ளைங்களுக்கு தான் தெரியும், நமக்கு தெரியாது. ஏன்னா அவங்க தான் போட்டியில் கலந்துட்டு இருக்காங்க, அவங்க தான் பரிசு வாங்குறாங்க. அந்த பரிசோட இது என்னன்னு அவங்களுக்கு தான் தெரியும். எதுக்காக நம்ம பிள்ளைங்களுக்கு பரிசு கொடுக்குறோம்? ஒரு திருவிழா ஒரு இல்லை நடக்குது, ஸ்கூலில் வச்சு ஒரு வாரமாக பிள்ளைங்களை கூப்பிட்டு ஒரு பரிசு கொடுக்கலாம், இல்லை கையெழுத்து போட்டியில் பரிசு கொடுத்தால என்ன நடக்க போகுது அப்படி இருக்கட்டும்னு சொல்லி விட்டுடலாம். எதுக்காக பிள்ளைங்களுக்கு பரிசு கொடுக்குறோம்? பிள்ளைங்களுக்கு ஒரு ஊக்கம். நாளைக்கு கீழே இருக்க பிள்ளைங்க பார்க்கணும், அடுத்த வருஷம் நம்மளும் இதில் போய் ஒரு பரிசு வாங்கணும், நம்மளும் இதில் போய் என்ன செய்யணும், கண்டிப்பாக அடுத்த தடவை ஸ்டேஜில் ஏதாவது ஒரு பரிசு, என்ன பரிசு போட்டியில் உங்களை கலந்துக்கணுங்கிற ஒரு எண்ணம் பிள்ளைங்க மனசில் வரணும். அதே மாதிரி ஒரு பரிசு வாங்கணும் அப்படிங்கிற எண்ணமும் பிள்ளைங்க மனசில் வரணுங்கிற ஒரு காரணத்துக்காக தான் நம்ம வந்து பரிசு கொடுக்குறோம். இந்த பிள்ளைங்க தான் இதில் சிறந்தது, அந்த பிள்ளைங்க தான் சிறந்தது. படிக்கிற அத்தனை பிள்ளைங்களுமே சிறப்பான பிள்ளைங்க தான். அதில் வந்து யாருக்கு பரிசு கொடுக்குறோங்கிறதான் பார்க்கணும். அதனால பிள்ளைங்க பரிசு வாங்கும்போது இன்னும் கொஞ்சம் சத்தமாக டயர்டாக இருக்கலாம். 6 மணிக்கு ஆரம்பிச்சிருப்பாங்க, மணி 9, 9:30 ஆகிட்டு, இல்லை நாடகம் பார்த்துட்டு தூங்குற நேரம் ஆயிடுச்சு. இன்னைக்கு ஒரு நாள் எல்லாத்தையும் அப்படிதானே, இன்னைக்கு ஒரு நாள் எல்லாத்தையுமே விட்டுட்டு வந்திருக்கோம். எதுக்காக வந்திருக்கோம்? நம்ம பிள்ளைங்களை நம்ம ஊரில் ஒரு ஃபங்க்ஷன் நடக்குது, நம்ம ஊரில் திருவிழா நடக்குதா எப்படி ஒரு தெம்பா ஆரோக்கியமாக இருப்போமோ அதே மாதிரி இருக்கணும். திருவிழாக்கு விடிய முடிச்சிருக்க மாதிரி இது அப்படி இல்லை. ஒரு ஸ்கூல் ஃபங்க்ஷன் நம்ம பிள்ளைங்க கலந்துக்கிறாங்க, நம்ம அண்ணன் தம்பி பிள்ளைங்க கலந்துக்கிறாங்க. அதனால் இன்னும் கொஞ்சம் உற்சாகத்தோடு இருந்தீங்கன்னா எல்லாத்துக்கும் சந்தோஷமா இருக்கும். என்ன உற்சாகம் காணாத இதே உற்சாகத்தோட ஃபங்க்ஷன் முடிவு வரைக்கும் இருங்க. ஏன்னா நீங்கள் தான் உங்கள் பிள்ளைங்களை உற்சாகம். நாங்கள் இன்னைக்கு வருவோம், நாளைக்கு போயிடுவோம், இந்த ஃபங்க்ஷனுக்கு வருவோம், கொஞ்ச நேரம் இருப்போம், போயிடுவோம். நம்ம பிள்ளைங்கள முதல்ல என்ன செய்யணும், நம்ம உற்சாகப்படுத்தணும். நம்ம உற்சாகம், இவன் ஒரு வேலையும் பார்க்க மாட்டான் சார், டிவி தான் சார் பார்த்துட்டு இருப்பான், ஃபோன் தான் சார் பார்த்துட்டு இருப்பான். எல்லா பிள்ளைங்களும் ஃபோன் பார்த்துட்டு இருக்கும், டிவி பார்த்துட்டு இருக்கும். ஃபோன் பார்த்துட்டு இருக்க, டிவி பார்த்துட்டு இருக்க பிள்ளைங்க தான் படிக்கவும் செய்யும். இந்த படிக்கிற விஷயத்தையும் நீங்கள் தான் பிள்ளைங்கிட்ட சொல்லணும். என்ன செய்யணும், பிள்ளைங்களை படிக்கவும் சொல்லணும். டிவி பார்த்துட்டு இருக்கு, ஃபோன் பார்த்துட்டு இருக்குன்னு சொல்றது மட்டும் நம்மளோட வேலை இல்லை. அப்போ நம்மளோட வேலை என்ன இருக்கு, பிள்ளைங்களை முதல்ல உற்சாகப்படுத்தணும். நீயும் போட்டியில் கலந்துக்கணும், நீயும் அந்த மாதிரி பரிசு வாங்கணும், நீயும் ஒவ்வொரு விஷயத்தையும் படிக்கணும். படிக்கிறதுக்கு எவ்வளோ விஷயங்கள் இருக்கு. சார் அழகா சொன்னாங்க, எவ்வளவு வாய்ப்புகள் அரசாங்கம் வந்து ஒரு கிராமத்துக்கும் ஒரு படிக்கிற பிள்ளைங்களுக்கு பண்ணி கொடுத்துருக்குன்னா, சின்ன வயசுல ஒரு ப்ரீகேஜி முன்னால சொல்றாங்க, அந்த மாதிரி ஒரு முதல்ல ஒரு பிள்ளைய கல்விக்கு ஆரம்பிக்கிற காலத்துல இருந்து கடைசி அவன் ஒரு வேலைக்கு சேர வரைக்கும் என்னென்ன உதவிகள் பண்ண முடியுமோ அரசாங்கம் வந்து அதை பார்த்து ஒவ்வொரு விஷயம் ஒவ்வொருத்தருக்கும் பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. அது வந்து நம்ம மக்கள்கிட்ட போய் ரீச் ஆகல, எல்லாத்துட்டும் போய் அது வந்து ரீச் ஆகணும். என்ன நம்மளால அந்த ஸ்கூல்ல போய் படிக்க வைக்க முடியுமா சார், நம்மளால அங்கே போக முடியுமா சார், நம்மளால திருச்செந்தூர் போக முடியுமா சார், நம்மளால சென்னையில போய் படிக்க முடியுமா, மதுரையில போய் படிக்க முடியுமா, அந்த எண்ணத்தை முதல்ல விடணும். அரசாங்கம் அனைத்து உதவிகளையும் பண்ணுது. ஒரு பிள்ளைங்க படிக்கிறாங்கன்னா படிக்கிற பிள்ளைங்களுக்கு தேவையான ஊக்கத்தொகை, படிக்கிற பிள்ளைங்களுக்கு தேவையான புத்தகம், தேவையான வகுப்பறை. இந்த ஸ்கூலை நான் பார்த்துருக்கேன். நான் பல ஆண்டுகளாக இந்த வட்டாரத்துலாம் பணியாற்றிட்டு இருக்கேன். இந்த ஸ்கூல் எப்படி இருந்து எனக்கும் தெரியும். இந்த பில்டிங் எப்படி இருந்து, 8th பில்டிங் எப்படி இருந்தது, அந்த சார் சொன்ன மாதிரி இந்த உயர்நிலை பள்ளி வர்றதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க, ஊரில் இருந்து அது என்னென்ன போராட்டங்கள் நடந்ததுங்கிற விஷயம் வரைக்கும் எனக்கு தெரியும். அவ்வளோ தூரம் நம்ம முன்னெடுத்து இவ்வளோ ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை கொண்டு வந்திருக்கோம், இவ்வளோ ஒரு தரமான கட்டிடத்தை கொண்டு வந்திருக்கோம்னா அது சாதாரண விஷயம் கிடையாது. அது உங்கள் ஊர் மக்களோட உழைப்பு தான்.
ஊர் மக்கள், இங்க இருக்கிற ஆசிரியர்கள், இங்க இருக்க கல்வித்துறை சார்ந்தவங்களோட உழைப்பு தான் வந்து இன்னைக்கு இந்த கட்டடமா நிற்கி. ஒரு கட்டடம் கட்டுறங்கிற விஷயம் வந்து சாதாரண விஷயம் கிடையாது. நீங்க நினைச்சு நான் நினைச்சு உடனடியாக கட்ட முடியாது. இந்த கட்டடத்துக்கு எத்தனை தடவை அவங்க கோரிக்கை வச்சிருக்காங்க, எத்தனை தடவை போராடி இருக்காங்க, எத்தனை பேர் அண்ணன் போய் பார்த்துருக்காங்கன்னு எனக்கே தெரியும். பர்சனலாக எனக்கே தெரியும். ஏன்னா பலமுறை நான் அதில் வந்து நீங்கள் எலெக்ஷன் பூத்தாக இருக்குது, இந்த ஸ்கூலுக்கு பில்டிங் லைசன்ஸ் கொடுக்குறது வந்திருக்கோம், பலமுறை இந்த ஸ்கூலுக்கு வந்திருக்கோம். அப்போ இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு நம்ம கடினமாக வேலை பார்த்து கட்டின பில்டிங்கை வந்து நம்ம சாதாரண ஒட்டக்கூடாது. இந்த பில்டிங் என்ன செய்யணும், இந்த பில்டிங்க்கு ஒரு நல்ல பேர் எடுத்து கொடுக்கணும்னா நாளைக்கு இந்த ஊர்லேருந்து படித்து ஒரு பெரிய இடத்துக்கு 4 பேர் போகணும். போனால் தான் சொல்லுவாங்க, சார் அது வந்து எங்கே படித்தாருன்னா ஊராட்சி ஒன்றிய தொடக்க பள்ளியில் இந்த ஊரில் படித்தாங்க, மேலே திருச்செந்தூரில் படித்தாங்க அப்படின்னு சொன்னால் தான் இந்த பள்ளியோட விஷயம் வந்து வெளியே தெரியும். இல்லைன்னா இந்த பள்ளியை பற்றி என்ன தெரியும், பள்ளி ஆண்டு விழா நடக்கு, ஒரு திருவிழா நடக்கு, பள்ளியில் ஒரு ப்ரைஸ் வாங்குறாங்க, நாளைக்கு காலையில் ஒரு தடவை பேப்பரில் வரும், ஒரு தடவை நியூஸில் வரும், அவ்வளோதான். பட் இந்த பள்ளியோட ரெக்கார்டு வந்து எப்போவுமே நீங்கள் ஒரு ரெக்கார்டாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா என்ன செய்யணும், ஸ்கூலில் படிக்கிற பிள்ளைங்க தான் நீங்கள் உங்கள் பெற்றோர் தான் சொல்லணும், நம்ம பிள்ளைங்களை வந்து இந்த ஸ்கூல்ல இருந்து படித்து ஒரு பெரிய இடத்துக்கு கொண்டு போகணும். இன்னைக்கு நிறைய பேர் சொல்கிறாங்க, நிறைய பேர் போன தடவை இதே ஊரில் நான் இன்னொரு ஃபங்க்ஷனுக்கு வந்திருக்கும் போது கூட சொன்னாங்க, சார் இந்த ஸ்கூலில் தான் படிச்சுட்டு இப்போ போய் இன்ஜினியராக இருக்காங்க, சென்னையில் இருக்காங்க, சாரை வந்து கூப்பிட்டுருக்கோம். எதுக்காக கூப்பிடுறாங்க, ஒரு பெரிய இடத்துல இருந்து ஒரு இவ்வளோ பேரை எதுக்காக கூப்பிடுறாங்க, நல்லா படிக்காங்க, ஒரு நல்ல இடத்துல இருக்கிறாங்கிற ஒரு விஷயத்துக்காக தான் கூப்பிடுறாங்க. அதனால அரசு பண்ற உதவிகளை வந்து நீங்க வந்து முதல்ல பிள்ளைங்களுக்கு எடுத்து சொல்லணும். இந்த உதவிகள்லாம் வருது, அரசு தரப்புல இருந்து இவ்வளவு உதவிகள் படிக்க வருது, அதை எல்லாத்தையுமே நம்ம பயன்படுத்தணும். படிப்பு மட்டும்தான் நமக்கு தேவை, கல்வி மட்டும்தான் என்ன செய்யணும் நமக்கு வந்து வேணும். கல்வி இருந்தாச்சுன்னா மற்ற அனைத்து விஷயமே நம்மளை தேடி வந்துடும். நல்லா படிக்கிற பிள்ளைங்களை தேடி நீங்க காலேஜ் தேடி போக வேண்டாம், நல்லா படிக்கிற பிள்ளைங்களை தேடி காலேஜே வந்துடும். இந்த பிள்ளை நல்லா படிச்சிருக்கான், ஃபர்ஸ்ட் மார்க் எடுத்திருக்கான், பிளஸ் டூல ஃபர்ஸ்ட் மார்க் எடுத்திருக்கான், அடுத்து எந்த காலேஜில் சேர்க்கணும் நீங்க கவலைப்பட வேண்டாம். அவங்களோட கவலை என்னையா இருக்கும், ஃபர்ஸ்ட் மார்க் எடுத்தா 10 காலேஜ் உங்களை தேடி வந்திருக்கும், இதுல எந்த காலேஜ் நம்ம செலக்ட் பண்ணுங்கிற கவலை தான் உங்க மனசுல இருக்கும். அப்போ அதுக்கு நம்ம என்ன செய்யணும்னா படிக்கணும். நம்மளுடைய ஒரே வேலை வந்து படிக்கிற விஷயம் தான். அதை வந்து உங்களுக்கு ஊக்கப்படுத்தணுங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி ஒவ்வொரு ஆண்டு விழா, ஒவ்வொரு திருவிழா இதை வச்சு அரசாங்கம் சொல்லிட்டு இருக்காங்க. அதே மாதிரி இந்த பள்ளி மேலாண்மை குழுங்கிற ஒரு விஷயத்தை வந்து அரசாங்கம் வந்து முன்னெடுத்து பண்ணியிருக்காங்க. எதுக்கு, ஸ்கூல்ல உள்ள சின்ன சின்ன விஷயங்கள், சின்ன சின்ன பிரச்சனைகளை நீங்க பெரிய உங்களுடைய உயர் அதிகாரிகளுக்கோ கல்வித்துறை அதிகாரிகளுக்கோ கொண்டு போக வேண்டாம். அது வந்து உங்களோட பள்ளி தரப்புல, உங்களோட ஊர் தரப்புல நீங்க நம்ம பிள்ளைங்க தான் படிக்கிறாங்க, இதுக்கு தேவையான சின்ன சின்ன விஷயங்களை, சின்ன சின்ன வசதிகளை நம்மளே தீர்த்துக்கிடணும், நமக்குள்ள அந்த விஷயங்களை முடிச்சுக்கிடணும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக தான் அந்த பள்ளி மேலாண்மை குழுன்னு ஒரு குழுவையே வந்து அரசாங்கம் ஏற்படுத்தி ஒவ்வொரு பள்ளியிலையும் வந்து அதை வந்து சிறப்பாக செயல்பட்டு இருக்கு. இந்த பள்ளி மட்டும் இல்ல, அனைத்து பள்ளிகளிலும் இந்த பள்ளி மேலாண்மை குழு வந்து முழுசா இயங்கிட்டு இருக்கு. அது உங்களுக்கு மட்டுமல்ல, அதாவது பெற்றோர்களுக்கு, அந்த பள்ளிக்கூடம், அந்த ஊர்ல இருக்கிறவங்க மட்டுமல்ல, அது வந்து அரசுக்கு வந்து ஒரு பெரிய சப்போர்ட்டா இருக்கு. ஏன்னா பள்ளி முதல்ல அண்ணன் பேசும்போது சொன்னாங்க, பள்ளி மேலாண்மை குழுல இருந்தா இவ்வளவு சிறப்பா பண்ணியிருக்காங்கன்னு. உண்மையிலே இந்த பள்ளி மேலாண்மை குழு இருக்க போய் தான் இவ்வளவு விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு. அதனால ஊர்ல இருக்க மக்களும் பள்ளி மேலாண்மை குழுவுக்கும் ஊர்ல இருக்க ஆசிரியர்களுக்கும் வந்து நீங்களும் வந்து ஒத்துழைப்பு கொடுக்கணும். நம்ம ஆசிரியர்கள் எதுக்காக நம்ம பிள்ளைங்கிட்ட படிக்க வைக்கிறாங்க, எதுக்காக சத்தம் போடுறாங்க, எதுக்காக அடிக்கிறாங்க, எல்லாமே நம்ம பிள்ளைங்களோட வளர்ச்சிக்காக தான், நம்ம பிள்ளைங்களோட நல்லதுக்காக தான். அதையும் நீங்க வந்து ஊர் மக்கள் வந்து தெரிஞ்சுக்கணும். இன்னும் பள்ளி மேலாண்மை குழுல இருந்து உங்களுக்கு தேவையான விஷயங்கள் நீங்க என்னென்ன அப்படிங்கறத நீங்களே ஒரு ஷெட்யூல் பண்ணி அதை வந்து கல்வித்துறைக்கோ இல்லை எங்களோட கவனத்துக்கோ கொண்டு வந்தா அரசின் கவனத்துக்கு கொண்டு போய் அதில் தேவையான அனைத்து வசதிகளையும் வந்து நாங்கள் வந்து பண்ணி கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்காங்க. அரசாங்கம் வந்து அதில் வந்து முழு முனைப்போட இருக்கு. ஒரு கல்வி தரம் உயர்ந்தா மட்டும்தான் அந்த அந்த ஏரியா வந்து அதை சுற்றி இருக்கிற வட்டாரம், அதை சுற்றி இருக்கிற கிராமம் வந்து உயரும். ஒரு கிராமம் உயர்ந்தாதான் அந்த தாலுகா உயரும், ஒரு தாலுகா உயர்ந்தாதான் ஒரு மாவட்டம் உயரும். இதை வச்சு நம்ம வந்து கணக்கு எடுத்துட்டு இருக்கோம். கல்வியில பின்தங்கி இருக்காங்களா, எவ்வளவு பேர் கல்வியில பின்தங்கி இருக்காங்கன்னு சொல்லி அரசாங்கம் ஒரு கணக்கெடுப்பு எடுத்து கல்வியில பின்தங்கிய எல்லா இடத்துக்குமே வந்து நம்ம வந்து கல்வியை கொண்டு வரணும். இப்போ டிராப் அவுட் ஸ்டூடெண்ட்ஸ் சொன்னாங்க, நிறைய பேர் வந்து இடைநிச்சல் அதிகமா இருக்காங்க. ஏன் நம்ம பிள்ளைங்க படிக்கலைன்னா அரசாங்கம் ஏன் கவலைப்படணும்? பிள்ளைங்க படிக்கல, 8th அப்புறம் எனக்கு வந்து ஸ்கூலுக்கு போக முடியல, 10th அப்புறம் ஸ்கூலுக்கு போக முடியல, +1 அப்புறம் ஸ்கூலுக்கு போக முடியல, இல்லை அதுக்கப்புறம் கல்லூரி படிப்பை வந்து தொடர முடியல, தொடராட்டா நமக்கு என்ன இருக்கு அப்படின்னு அரசாங்கம் இல்லை. அப்படி டிராப் அவுட் ஸ்டூடெண்ட்ஸ் எவ்வளவு பேர் இருக்கிறாங்கன்னு ஒரு லிஸ்ட் எடுத்து அந்த டிராப் அவுட் ஸ்டூடெண்ட்ஸ் வீட்டுக்கே போறாங்க. நீங்க வந்து பள்ளிக்கூடத்தை தேடி போக வேண்டாம், டிராப் அவுட் ஸ்டூடெண்ட்ஸோட வீட்டுக்கே போய் அரசாங்கம் வந்து அந்த டீச்சர்ஸ் அந்த ஏரியாவில் இருக்கிறவங்கள வீட்டுக்கே போய் உங்களுக்கு என்ன பிரச்சனை, வீட்டில் உங்களுக்கு என்ன பிரச்சனை, உங்களால் படிக்கிறதுக்கு வசதி இல்லையா, இல்லை உங்களுக்கு வந்துட்டு போகிறதுக்கு பிரச்சனையா இருக்கா, உங்களுடைய பிரச்சனை என்னன்னு கேட்டு அந்த பிரச்சனையை தீர்த்து வச்சு அந்த பிள்ளையும் படிக்க வைக்கிறாங்க. எதுக்காக இவ்வளவு தூரம் அரசாங்கம் முனைப்படுத்தி படிக்க வைக்கிறாங்கன்னா அனைவருக்குமான கல்வி வந்து கண்டிப்பா இருக்கணும். கல்விக்கு வந்து எந்த ஒரு தடையுமே இருக்கக்கூடாது அப்படிங்கிறத கொண்டு வரதுக்காக தான் அரசாங்கம் வந்து இவ்வளவு திட்டத்தை செயல்படுத்திட்டு இருக்காங்க, இவ்வளவு திட்டத்தை வந்து முன்னெடுத்துட்டு இருக்காங்க. இந்த திட்டத்துக்கு வந்து நீங்களும் கிராம மக்களாகி நீங்களும் ஒத்துழைப்பு கொடுக்கணும். உங்களை சார்ந்தவங்களுக்கும் நீங்க சொல்லணும், இவ்வளவு ஸ்கீம் வந்து கவர்மெண்ட்ல இருந்து கொடுத்துட்டு இருக்காங்க. +2 முடிச்சதுக்கு அப்புறம் காலேஜ் சேர்றதுக்கும் பல கல்லூரிகள்ல இருந்து இன்னைக்கு வந்து ஆட்கள் எடுத்துக்கிட்டு பல கல்லூரிகள்ல இருந்து செலக்ட் பண்ணிட்டு இருக்காங்க.
தமிழ் வழி கல்வியில் படிக்கும். நம்மளை எந்த கல்லூரியில் போய் நம்மளை போய் செலக்ட் பண்ண போகிறாங்க, தமிழ் வழி கல்வியில் படிக்கும், நம்ம எங்கே போய் எக்ஸாம் எழுத போகிறோம், நம்ம எந்த வேலைக்கு போக போகிறோம் அப்படிங்கிற இதே கிடையாது. அரசாங்கம் அதுக்கும் அரசு பள்ளியில் படிக்கிறவங்களுக்கு தனியாக இடஒதுக்கீடு கொடுத்துருக்காங்க, தமிழ் வழி கல்வியில் படிக்கிறவங்களுக்கு தனியாக இடஒதுக்கீடு கொடுத்துருக்காங்க. நம்ம மாவட்டத்தில் நம்ம இதிலே பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நம்ம தூத்துக்குடி மாநகராட்சி ஆணையராக இருந்து இப்போ விருதுநகர் கலெக்டராக இருக்காங்க டாக்டர் ஜெயசீலன் சார். அவங்கள வந்து முழுக்க முழுக்க தமிழ் வழி கல்வியில் படித்து தமிழ் வழி கல்வியிலே ஐஏஎஸ் தேர்வும் எழுதி அவங்களாம் வந்து பாஸ் பண்ணுவாங்க. ஆனால் தமிழ் வழி கல்வியில் படிக்கும், நம்ம வந்து எந்த இடத்துக்கு போவோம், நம்ம வந்து பெரிய போட்டித் தேர்வுலாம் எழுத முடியாதுங்கிற கிடையாது. எந்த இதுலனாலும் படிக்கலாம், எப்படினாலும் படிக்கலாம், படிக்கணும். அது ஒன்று தான் நமக்கு தேவை. அதனால் நம்ம வீட்டில் இருக்க பிள்ளைங்களுக்கும் சரி, நம்மளை சுற்றி இருக்கிறவங்களையும் சரி, கண்டிப்பாக நீங்கள் படிக்க வைக்கணும். படிக்கிற விஷயம் தான் நமக்கு வந்து எப்போவுமே வந்து கை கொடுக்கும். நம்ம வேற எதையுமே நம்பி இருக்க முடியாது. படிப்பு இருந்தால் போதும், அதை ஒன்றை நம்பி மட்டும்தான் நம்ம இருக்கணும். அப்படிங்கிறத வந்து இந்த பள்ளி கல்வித்துறை சார்பாகவும் நான் என்னோட சார்பாகவும் ஊர் மக்களாக உங்களுக்கு வந்து கண்டிப்பாக அதை தெரிவிச்சுக்கிறேன். இன்னும் நிறைய டான்ஸ் இருக்குது, அதனால் மறுபடியும் பேசிகிட்டு இருக்க வேண்டாம். அண்ணே வத்தாச்சு, நீங்களும் வீட்டுக்கு போகணும். அதனால் இந்த விழாவுக்கு அழைத்த அண்ணன் அவர்களுக்கும் இந்த கிராம மக்களுக்கும் பள்ளி கல்வித்துறை சார்ந்த அனைவருக்கும் விழாவில் கலந்து கொண்ட அனைவருக்கும் எனது நன்றி வணக்கம் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. பொசிஷன்
உனக்கு அடுத்த அட்வான்ஸ் உண்டாடா. அடுத்ததாக 4ஆம் வகுப்பு நடனம். நன்றி மாணவ செல்வங்களே. மாணவர்கள் உடனடியாக மேடைக்கு வரவும். கேர்ள்ஸ் 3ஆம் வகுப்பு கேர்ள்ஸ் பலன் ஊதிய இடத்தில் முதல் பரிசு பிரதீக்ஷா ஸ்ரீ, 2ஆம் பரிசு சைந்தவி. பிரதீக்ஷா ஸ்ரீ, சைந்தவி. பிரதீக்ஷா ஸ்ரீ, சைந்தவி. நான்காம் வகுப்பு பாய்ஸ் பால் கலெக்டிங் முதல் பரிசு மனோஜ், 2ஆம் பரிசு யோகேஷ் கவின். முதல் பரிசு மனோஜ், 2ஆம் பரிசு யோகேஷ் கவின். கேர்ள்ஸ் பலூன் ஊதி கப்பெடுத்தல் முதல் பரிசு தியா, 2ஆம் பரிசு செண்பகவல்லி. தியா
அலுவலர்கள் எல்லாரும் பயங்கர காண்டில் இருப்பாங்க. என்னடா வந்து உட்கார வச்சுட்டாங்க இவ்வளோ நேரம் அப்படின்னுட்டு மன்னிக்கணும். ஐந்தாம் வகுப்பு மாணவர் முதல் பரிசு சிபிசுதன் மியூசிக்கல் சேர். முதல் பரிசு சிபிசுதன், இரண்டாம் பரிசு ரமேஷ் கண்ணன் கேர்ள்ஸ். லெமன் கடத்துதல் முதல் பரிசு சுருதிகா, இரண்டாம் பரிசு பிந்து சிரிஜா. சுருதிகா முதல் பரிசு, இரண்டாம் பரிசு பிந்து சிரிஜா. பரிசு வழங்கிய ஐயா அவர்களுக்கு நன்றி. ஐயா அவர்களை வாழ்த்துறை வழங்குமாறு அன்புடன் வேண்டுகிறேன். இந்த பள்ளியின் சார்பாக சீரும் சிறப்புமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கூடிய தலை கொண்டு இருக்கக்கூடிய எங்களுடைய மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய வட்டார கல்வி அலுவலர் திரு பாப்பையஸ் ஐயா அவர்களே, முன்னிலையில் வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய திருச்செந்தூர் வட்டாட்சியர் திரு வி பாலசுந்தரம் ஐயா அவர்களே, அன்பு சகோதரி வட்டார வளமைய மேற்பாளையாளர் திருமதி சுப்புலட்சுமி அம்மையார் அவர்களே, ஆசிரியர் பயிற்றுனர்கள் அன்பு சகோதரர்கள் ஜெகதீஷ் நபில் புகாரி அவர்களே, எங்கள் அலுவலகத்திலே உடன் பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய அன்பு சகோதரி உதவியாளர் பேச்சியம்மா அவர்களே, இந்த சிறப்புமிகு பள்ளியினுடைய பள்ளி தலைமை ஆசிரியர் திருமதி அசுபதி அம்மையார் அவர்களே, அன்பு சகோதரர் பேச்சி முத்து ஆசிரியர் அவர்களே, ஓய்வு பெற இருந்தாலும் மனதளவிலே அவர்கள் ஓய்வு பெறாமல் இந்த மாணவர்களுக்கு ஊக்கமளித்துக் கொண்டிருக்கக்கூடிய அருமையான சகோதரி ஆசிரியர் திருமதி திருமணி அவர்களே, திருமதி சாந்தி அவர்களே, பள்ளி மேலாண்மை குழு உறுப்பினர் அவர்களே, தொழிலதிபர் அவர்களே, வந்திருக்கக்கூடிய பெரியவர்களே, ஊர் தலைவர் அவர்களே, கிராமத்தினுடைய பெற்றோர்களே, என் உயிரினும் மேலான மாணவ கண்மணிகளே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மாலை வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கேன். ஒருவேளை நிறைவுரை ஆற்றக்கூடிய ஒரு சூழ்நிலையாக இருந்தாலும் இந்த கல்வியை மதித்து 90 ஆண்டுகளுக்கு முன்னர் இதே போன்று நம் பகுதி மக்கள் கல்வியின் மீது மிகுந்த மதிப்பை வைத்து கல்விதான் வாழ்க்கை தரத்தை மாற்றும், பொருளாதார சூழ்நிலையை மாற்றும், சமூக அடித்தளத்தில் நமக்கு உயர்வை தரும் என்று நம் முன்னோர்கள் ஒரு சுதந்திர போராட்ட காலத்திலே இந்த பகுதியிலே பள்ளிக்கூடம் வேண்டும், கல்வியினுடைய அவசியத்தை உணர்ந்து 90 ஆண்டுகளுக்கு முன்பு விதைத்த அதே முன்னோர்களுடைய அதே குணாம்சத்திலே இன்றைக்கு வரைக்கும் இந்த கல்வியை மதித்து பள்ளி ஆசிரியர் பெருமக்கள் அனைவருக்கும் ஒத்துழைப்பை தந்து இந்த அளவிற்கு வருடந்தோறும் இந்த ஆண்டு விழாவை இவ்வளவு சீரும் சிறப்பமாக நீங்கள் ஒற்றுமையுடன் இருந்து நடத்தி கொண்டிருப்பதிலிருந்து இந்த கல்வியை நீங்கள் எவ்வளவு மதிக்கிறீர்கள் என்பதை என்னால் உணர முடிகிறது. இந்த இடத்துல நிறைய நல்ல விஷயத்தை நான் பார்க்குறேன். ஒருவேளை படிப்பு மட்டும் இருந்தால் ஒரு ஒரு உடலில் தலை மட்டும் ரொம்ப பெருசாக இருந்தது, அறிவு அதிகமாக வளர்ந்து தலை மட்டும் பெரிதாக இருந்து உடல் சூம்பி இருந்தாலும் அதனால பிரயோஜனம் இல்லை. உடல் பயங்கரமாக இருக்கின்ற அறிவு இல்லைனாலும் சரி, ஆளும் வளரணும் அறிவு வளரணும். அந்த போன்று நல்லொழுக்கத்திலையும் சரி, கலைகளிலும் சரி, கல்வியிலும் சரி, நடனத்திலையும் சரி, வீரத்திலையும் சரி, எல்லா விஷயத்திலையும் ஒவ்வொன்றையும் இயற்கையாக இந்த தோட்டம் அமைப்பதிலிருந்து எல்லா விஷயத்தையும் மிக உன்னிப்பாக பார்த்து 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 செதுக்கிய ஒரு அருமையான பள்ளிக்கூடம், விருது பெற்ற பள்ளிக்கூடம், விருது பெற காத்திருக்கக்கூடிய ஆசிரியர் பெருமக்களை உள்ளடக்கிய பள்ளிக்கூடம், நல்ல உள்ளங்களை இந்த கிராமம் நிறைய பெற்றிருக்கக்கூடிய ஒரு நல்ல விஷயத்தை இந்த நேரத்தில் நான் பார்க்குறேன். திருக்குறளில் கூட நம்ம திருவள்ளுவர் நம்ம சொல்லுவாங்க,
அல்லவை தேய அறம் பெருகும். எப்பெல்லாம் இந்த கெட்டதெல்லாம் குறையுதோ அல்லவை தேய அறம் பெரும், நல்லவை நாடி இனிய பெரும். நல்லதை நீங்கள் விதைக்க விதைக்க தானா எல்லா கெட்டதும் போயிட்டே இருக்கும். அந்த நல்லதை நீங்க மிக சிறப்பாக சரியாக ஒரு திட்டமிட்டு நீங்கள் விதைத்துக் கொண்டிருக்கிற இந்த உறுதியை நான் இந்த மேடையிலே நான் கூறிக்கொள்கிறேன். அதனால நன்மை நிறைய விளையும். இன்றைய நாள் ஒரு இனிய நாள். ஏன் சார் இன்றைய நாள் மட்டும் இனிய நாள்? கடவுள் படைத்த எல்லா நாளுமே இனிய நாள் தானே. ஆனால் இந்த நாள் மாத்திரம்தான் இந்த கிராம மக்கள், இந்த பிள்ளைகள் இன்னும் எத்தனை ஆண்டுகள் ஆனாலும் மனதிலே நீங்காத இடம் பெற்றிருக்கக்கூடிய ஒரு பொன்னான நாள். இந்த நாளுடைய நினைவுகள் அவர்கள் வளர்ந்து பெரியவர்களாகிற வரைக்கும் நான் ஆண்டு விடாவில். இப்போ நம்ம இவ்வளோ நேரம் இந்த நிகழ்ச்சியை பார்க்கறதுக்கே உடல் இவ்வளோ சோர்வாக இருக்க, அந்த பிள்ளைங்க எத்தனை நாள் அதை பயிற்சி எடுத்திருக்கோம், எவ்வளவு ஸ்டாமினா இருந்தால் இவ்வளவு நேரம் அதே ஸ்பிரிட்டோட அந்த பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இதெல்லாம் நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. இந்த மேடையில் பின்னாடி எத்தனையோ பேருடைய உழைப்பு, பணம், நேரம் எல்லாம் இதில் நான் பார்க்குறேன். உதாரணத்துக்கு அருமையான மாஸ்டர், நான் உண்மையிலே ஐயா பேசும்போது கூட அதான் சொன்னாங்க, அந்த சுருளெல்லாம் பார்த்ததே கிடையாது நாங்களாம். இந்த சுருள் சுற்றின அந்த பிள்ளைங்களாம் அது நிறைய அந்த மான் கொம்பாட்டம், சிலம்பாட்டம், காவல்துறை உதவியாளர் ஆய்வாளர் சொல்லும் பொழுது கூட நான் அதான் யோசித்தேன், ஒரு கொம்பு மிஸ் ஆச்சுன்னா போச்சு நம்ம அவுட் அப்படின்னு நினச்சிட்டே இருந்தேன். கரெக்டாக அதை அவர் பதிவு செய்கிறாரு. ஆனால் அது மாதிரி எந்த நிகழ்வும் நடைபெறலை. ஏனென்றால் நன்கு பயிற்சி எடுத்திருக்காங்க. சின்ன பிள்ளைகளாக இருந்தாலும், கடுகு சிரித்திருந்தாலும் காரம் போகாதுன்றது போல சின்ன பிள்ளைகளாக இருந்தால் அவர்களுக்கிட்ட இருக்கிற ஆற்றல், திறமைகள் மிக பெரியது. அதனால நிச்சயமாக இந்த சமுதாயம் ஒவ்வொரு வீட்டிலிருந்தும் ஒரு நல்ல உள்ளங்கள், நல்ல ஒரு முத்துக்கள் விளையும் என்று நான் வாழ்த்துகிறேன். இந்த பள்ளிக்கூடத்திற்கும், இந்த கிராமத்திற்கும், இந்த நாட்டிற்கும் இந்த குழந்தைகள் ஒரு அடித்தள. இப்பொழுதுதான் அந்த பிள்ளைங்க ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வராங்க சமுதாயத்தில். இந்த பிள்ளைகள் மிகப்பெரிய தலைவர்களாக, மிக சிறந்த அலுவலர்களாக, மிக சிறந்த குடிமக்களாக நிச்சயமாக விளங்குவார்கள் என்று வாழ்த்தி இந்த நல்ல நேரத்தை எனக்கு தந்த அனைத்து நல்ல உள்ளவர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்து நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். போட்டியில் முதல் பரிசு கார்த்திக் பாலா. அடுத்து ஒரு 3 மாணவர்கள் 3ஆம் பரிசு பெற்றார்கள். 2ஆம் பரிசு பெற முடியவில்லை. 3ஆம் வகுப்பு மாணவன் யுவன் தமிழ், 4ஆம் வகுப்பு மாணவன் வருசன், 2ஆம் வகுப்பு மாணவி தர்சனா. இன்னும் 2 நிகழ்ச்சி தான் இருக்குது. அடுத்ததாக வாழ்த்துறை வழங்க வருமாறு அக்கா பேச்சியம்மாள் அவர்களை அன்புடன் அழைக்கிறேன். எங்கள் வட்டார கல்வி அலுவலர்கள், ஆசிரியர் பயிற்றுநர்கள், வட்டாட்சியர் அவர்கள், மேற்பார்வையாளர் அவர்கள், ஊர் பொதுமக்கள், உங்கள் அனைவருக்கும் எனது முதற்கண் நெஞ்சார்ந்த நன்றியையும் அன்பையும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஏற்கனவே நம்ம ஊருக்கு நான் 2-3 முறை அரசு பள்ளியில் மாணவர்களை சேர்க்கணும்னு சொல்லி கோயில் பக்கத்தில் நின்று பாட்டெல்லாம் பாடி கூட்டம்லாம் போட்டிருக்கோம், நானும் எனது இணையரும். இப்பவும் ஒரே ஒரு சின்ன கோரிக்கை மட்டும், இவ்வளவு திறமை வாய்ந்த மாணவர்களை பெற்றிருக்கும் இந்த மக்களுக்கு ஒரே ஒரு கோரிக்கை மட்டும் வைக்கிறேன். இங்க முன்வரிசையில் அமர்ந்திருக்கக்கூடிய அனைவருமே அரசு பள்ளியில் படித்தவர்கள் மட்டுமே. அரசு பள்ளியில படிச்சா அது மரியாதை இல்லை, கௌரவம் இல்லை அப்படிங்கிறதுனால நிறைய பேர் தனியார் பள்ளிகளை நோக்கி போகக்கூடிய நிலைமையை பார்க்க முடியுது. இந்த ஊர்ல இவ்வளவு கூட்டத்தை நான் இப்பதான் முதல் முறை பார்க்கிறேன். ஏன்னா கோயில் கூட எதுலையும் கலந்துக்கல. இவ்வளவு ஒரு பெரிய கூட்டம், அப்ப எவ்வளவு மக்கள் தொகை இருக்கும், அதுல எவ்வளவு குழந்தைகள் இருக்கும். எதற்காக தனியார் பள்ளிகளை நோக்கி ஓடுங்கிறீங்க அப்படிங்கிறதுதான் தெரியல. நம்ம உயர்நிலை பள்ளியிலையும் இங்க வரைக்கும் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வெளியில போகுமாறு உங்களை அன்போடு தாழ்மையோடு மிகவும் பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன். ஏன்னா இந்த அரசு பள்ளிகளை ஒரே ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன், கொரோனா பீரியட்ல எல்லா தனியார் மருத்துவமனைகளும் மூடப்பட்டன. எங்க போனாலும் அவங்க பார்க்கல, தன்னுயிருக்கும் ஏதாவது வந்துடும் சொல்லிட்டு எந்த கதவையும் திறக்கல. நீங்க எந்த வழியில போனாலும் சரி, உயிர் போகிற நிலைமை கூட போனாலும் சரி. ஆனா எல்லா இடங்களிலுமே அரசு மருத்துவமனைகள் மட்டுமே உயிரை காத்தது.
அதே போல் நீங்க தனியார் பள்ளியை நோக்கி படையெடுக்கும் போது இந்த அரசு பள்ளிகள் மூடப்படும் சூழ்நிலை வரும்போது ஒட்டுமொத்த சமூகமே இருட்டை நோக்கி அடைய முடியும். ஏன்னா பொருளாதாரம் இருந்தா மட்டும்தான் தனியார் பள்ளியில படிக்க முடியும். கிட்டத்தட்ட 1 லட்சம் 1.5 லட்சம் பணத்தை இறைத்து இப்ப இவ்வளவு வாய்ப்புகள் எப்படி கிடைச்சது? நீங்க எங்கேயாவது ஒரு தனியார் பள்ளியில உங்க பிள்ளைங்க ஸ்டேஜ்ல ஏறுறதுக்கு அவ்வளவு ஏங்கணும். ஆனா இங்க நீங்க நினைச்ச டான்ஸ் எல்லாம் ஆட முடியுது, நினைச்சபடியெல்லாம் பேச முடியுது, அவ்வளவு திறன்களை வெளிப்படுத்த முடியுது. அதோட இன்னொரு கோரிக்கை, எல்லார் வீட்லயும் இப்ப முன்னாலதான் சாப்பிடுறதுக்கு 3 பேர் இருந்தா 3 தட்டு இருக்கும், 4 பேர் இருந்தா 4 தட்டு இருக்கும். இப்ப எல்லார் வீட்லயும் குறைந்தபட்சம் 5 தட்டு, டம்ளர், செம்பு, டிபன் பாக்ஸ், எக்கச்சக்க சில்வர் பொருட்கள் இருக்கு. அந்த பரிசு பொருளோட அறிவை தேடி அலைந்த ஒட்டுமொத்த 1000 ஆண்டுகளின் அறிஞராக விளங்கக்கூடிய பாபா சாஹேப் சொன்ன புத்தகங்களையும் சேர்த்து பரிசாக கொடுக்குமாறு உங்கள் பள்ளி குழுவினை கேட்டுக்கொள்கிறேன். இந்த புத்தகங்களை உங்கள் பள்ளிக்கு, உங்கள் பள்ளி நூலகத்துக்கு கொடுப்பதற்காக கொண்டு வந்திருக்கிறேன். இதுல கிட்டத்தட்ட 17 புத்தகங்கள் இருக்கு. எல்லாம் சின்ன சின்ன குட்டி குட்டி புத்தகங்கள். குழந்தைங்க எல்லாரும் இந்த புத்தகத்தை வாசிச்சு பயனடையணும்னு கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மனசமடிச்சு நீதானோ இடுப்பில் சொல்லுகிற ஒட்டத்தை கடிச்சு நீதா என்று புசக்கும் ரசிக்கமா தொட்டி கட்டு நிற்பமா சுத்தமா ஒன்னா சேர்ந்து நிற்பமா நான் கலங்கி போவமா மனச மடிச்சு நீதாவோ இடுப்பில் சொல்லுகிற
சேல நான் எடுத்து எடுத்து அண்ணன் தர்மராஜ் அவர்களை என்பதை நினைக்கிறேன். தொடக்கப்படி நடுநாளையத்தினரில் நடைபெறும் இவ்வாண்டு விழா இந்த கல்வி திருவிழாவில் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றியிருக்கும் அரசு அலுவலர்களுக்கும் பள்ளி கல்வியாளர்களுக்கும் மற்றும் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட அனைத்து சான்றோர்களுக்கும் இப்பள்ளியின் தலைமை ஆசிரியர்களுக்கும் என்னை இங்கு அழைத்த ஆசிரியர் பேச்சுமன் சார் அவர்களுக்கும் மற்றும் மாணவ செல்வங்களுக்கும் மணி 11 ஆகப்போது இருந்தாலும் தன்னுடைய குழந்தைகளின் நலன் நிகழ்வுகளையும் திறமைகளையும் காத்து ரசிக்க வேண்டும் என்பதற்காக காத்து கொண்டிருக்கும் பெற்றோர்களையும் ஊர் மக்களையும் அனைவருக்கும் தர்மராஜின் இரவு வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு நேரம் கடந்து விட்டதால் ஒரு சில வார்த்தைகளை மட்டும் சொல்லி விடப்பெறலாம் என்று எண்ணுகிறேன். எல்லாரும் பேசும்போது அதிகமாக சொன்னார்கள் கல்வி கல்வி என்பது நமக்கு தேவையா, வேணுமா வேண்டாமா? நாம் கல்வி என்பதற்கு தேவை என்பதற்கு பல அறிஞர்களின் சான்றுகளை சொல்லலாம், பல அறிஞர்களை எடுத்துக்காட்டாக சொல்லலாம். ஆனால் நம் கண்முன்னே இங்கு இருக்கிறாரே புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள், அவர் பெரிய செல்வந்தர் அல்ல, அவருடைய அப்பா பெரிய செல்வந்தர் அல்ல, அவருடைய பாட்டனார் முப்பாட்டனார் பெரிய செல்வந்தர் அல்ல. ஆனால் இன்று உலகம் போற்றும் தலைவர்களில் மிக முக்கியமான தலைவர்களில் உண்மையிலேயே உலகத்தில் 2 தலைவர்கள் தான் லண்டன் மியூசியத்தில் இருக்கிறார்கள். அவருடைய படம் மட்டும்தான் இருக்கிறது. ஒன்று காரல் மார்க்ஸ், அடுத்த புரட்சியாளர் அம்பேத்கர். புரட்சியாளர் அம்பேத்கர் இந்த பேரை கேட்டாலே உலகமே நடுங்கும் அளவுக்கு இந்த அளவுக்கு வளர்ந்திருக்கின்றால் காரணம் அவருடைய கல்வி. இதை யாரும் மறுக்க முடியாது, யாரும் எத்தகைய எதிர்ப்பும் தெரிவிக்க முடியாது. அந்த அளவுக்கு இன்று உலகம் போற்றும் தலைவராக இருக்க என்றால் அவருடைய கல்வி. இந்த கல்வியை நாம் படிக்க வேண்டும், நாம் பிள்ளைகளை படிக்க வைக்க வேண்டும். ஏனென்றால் அதுதான் நமக்கு ஏழைகளுக்கு செல்வம், செல்வர்களுக்கு அணிகலன், வீட்டுக்கு விளக்கு, நாட்டுக்கு நன்மை, பெண்களுக்கு பாதுகாப்பு. நன்றாக தெரிந்து பெண்களுக்கு பாதுகாப்பு கல்வி மட்டுமே. இது நான் உடன்குடி பகுதியில் நிறைய பள்ளிகளில் ஆண்டு விழாவில் உரையாற்றியிருக்கிறேன். ஆரம்ப பள்ளி, நடுநிலைப்பள்ளி, மேல்நிலைப்பள்ளி, கல்லூரி என்று எல்லா விழாவிலும் சிறப்பு விருந்தினராக உரையாற்றியிருக்கிறேன். ஆனால் பள்ளியிலே மாணவர்களை படிக்க வைக்க அதிகமாக கஷ்டப்படும் ஆசிரியர் யார் என்றால் ஆரம்ப பள்ளி ஆசிரியர்கள் தான். உண்மையிலே அவர்களை பாராட்ட வேண்டும். ஏனென்றால் முதலில் மாணவனை ஆணா போட்டு சொல்லிக் கொடுக்கிறது அந்த ஆரம்ப பள்ளி ஆசிரியர்கள் தான். அவர்களுக்கு தான் அந்த கஷ்டம் தெரியும். ஸோ அதை சிறப்பாக செய்து கொண்ட ஆசிரியர் பெருமக்களுக்கும் இந்த பள்ளியில் படிக்க வைக்க பெற்றோர்களுக்கும் உண்மையிலே நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். கல்வி என்பது தேவை. கல்வி பற்றி சில அறிஞர்கள் சொன்னை ஒரு சில வார்த்தைகளை பெற்றுக் கொண்டு விரும்புகிறேன். படிக்காமல் இருப்பதை விட பிறக்காமல் இருப்பது மேல் என்று சொன்னான் பிளேட்டோ. உலகிலேயே மிகப்பெரிய ஆயுதம் எது என்றால் கல்வி என்று சொன்னான் நெல்சன் மண்டேலோ. பெற்ற பிள்ளைகள் கைவிட்டாலும் கற்ற கல்வி கைவிடாது என்று சொன்னார் மகாத்மா. உலகையே ரஷ்யாவில் புரட்சி செய்து ரஷ்ய ஆட்சி கைவிட்ட லெனின் அவர்கள் செஞ்சடக்கத்தில் நின்று உரையாற்றிக் கொண்டிருந்தது நம் நாடு வல்லரசாக வேண்டும் என்றால் இப்போது அமெரிக்கா வல்லரசாக இருக்கிறது. நம் நாடு வல்லரசாக வேண்டும் என்றால் 3 கடமைகள் உங்கள் மொழிக்கு என்று மக்கள் முன்னால் சொன்னார்கள். ஒரு பெரியவர் எழுதி கேட்டார், என்ன கடமை என்றால் படியுங்கள் என்றார். அடுத்து ஒரு பெண் ஒருவர் எழுதி கேட்டார், 2வது கடமை என்ன என்றார், படியுங்கள் என்றார். அடுத்து ஒரு மாணவன் எழுதி கேட்டான், என்ன 3வது என்ன கடமை என்றார், படியுங்கள் என்றார். உண்மையிலேயே அவனுக்கு தெரிந்திருக்கிறது அந்த கல்வி பெற்றதுதான் இன்று அமெரிக்காவில் சிம்மசக்கரமாக இருக்கிறது ரஷ்யா. எனவே கல்வி என்பது நமக்கு ரொம்ப தேவையான ஒன்று. கல்வி மட்டும் போதுமா, ஒரு வாழ்க்கையில் முன்னேற்றம் வந்துடலாமா என்றால்
இன்றைய காலகட்டத்தில் இன்றைய உலக அரங்கில் கல்வி மட்டும் படிப்பு மட்டுமல்ல, அதை தாண்டி நமக்கு என்ன திறமைகள் இருக்கிறது என்பது யோசிக்க வேண்டிய விஷயங்கள். உண்மையிலே எங்க தாவராய்வாளர்கள் சொல்லும்போது சொன்னார்கள், சிலம்பம் சுற்றுவது இந்த பல கலைகளை சொன்னார்கள். உண்மையிலே இத்தனை திறமைகள், அது மாதிரி பிள்ளைகள் நல்ல திறமைகள், இந்த திறமைகளாம் வெளிக்கொணர்வதற்கு எல்லாருக்கும் தனிப்பட்ட திறமைகள் என்று இருக்கும். ஆனால் அதை வெளிக்கொண்டதற்கு வாய்ப்புகள் கிடைக்க வேண்டும். அந்த வாய்ப்புகளை இத்தகைய மேடை ஏற்படுத்தி கொடுக்கிறது. அதை பயன்படுத்திக் கொண்டால் கண்டிப்பாக வெற்றிகள் பெறலாம். அதே போல் பல நல்ல புத்தகங்களை படிக்க வேண்டும். பல நல்ல இப்போ அவங்க கொடுத்தாங்க, அம்பேத்கர் சம்பந்தம் புக்கு கொடுத்தாங்க, அந்த மாதிரி புக்குகள்லாம் படிக்க வேண்டும். அதற்கு சில ஒரு அறிஞர் சார்ந்தது. தூக்கில் விடுவதை படித்துக் கொண்டிருந்தான் பகத்சிங், நஞ்சு கொடுக்கும் வரை படித்துக் கொண்டிருந்தான் சாக்ரட்டிஸ். கல்விக்கூடங்கள் எல்லா இடங்களுக்கும் வேண்டும் என்பதற்காகத்தான் தன் படுக்கையறை தண்டாக படித்தால்தான் இந்த விலக வெல்ல முடியும் என்பதற்காக தன் படுக்கையறை அருகிலேயே நூலகத்தை அமைத்துக் கொண்டார் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள். ஏன்? கல்வி வேண்டும் என்பதற்காக. அதே போல்தான் பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் ராஜாஜி அவர்கள் குலக்கல்வி திட்டத்தை கொண்டு வந்தார்கள். அதை எதிர்த்து 5 கிலோமீட்டருக்கு ஒரு கல்விக்கு நிலைய வேண்டும் என்று எல்லாரும் படிக்க வேண்டும் என்பதற்காக கல்வி நிலைய 5 கிலோமீட்டருக்கு ஒரு கல்வி நிலையத்தை கொண்டு வந்தார் பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள். பேரறிஞர் அண்ணா அவர்கள் தான் படித்த நூலை முடிக்கவில்லை என்பதற்காக அறுவை சிகிச்சையை அடுத்த நாள் ஒத்தி வைத்தார். அந்த அளவுக்கு அவருடைய வாசிப்பு திறன், படிக்கும் எண்ணம், கல்வி எல்லாம் அவர்களுக்கு தேவைப்பட்டது. மக்களுக்கு தேவை என்பதை உணர்ந்தார்கள், அதை சொன்னார்கள். ஆகையால் தான் இன்று நான் உங்கள் முன் பேசிக் கொண்டிருக்கிறேன் என்றால் என்னை தொழில் என்று சொன்னாலும் நானும் ஒரு கல்வியாளர், நானும் படித்தவன் தான். M.Com முடித்திருக்கிறேன். படித்ததனால் தான் நான் என்னால் இவ்வளவு பேச முடிகிறது. ஆகவே கல்வி என்பது ரொம்ப முக்கியம், நமக்கு தேவையானது. ஒரு சான்று மட்டும் சொல்லி விடைபெறுகிறேன். பனிச்சறுக்கு விளையாட்டு என்று கேள்விப்பட்டிருப்பீர்கள். பனிச்சறுக்கு விளையாட்டு எத்தனை தெரியும் தெரியவில்லை. ஒரு சிறுவன், அவருடைய தந்தை மிகப்பெரிய பணக்காரர். ஒரு சிறுவன் பனிச்சறுக்கு விளையாடும் போது நம்மள குட்டை இருக்கும், அந்த மாதிரி தண்ணி தேங்கி நிற்கும். அந்த இடத்துல விழுந்தான். அது ரொம்ப கூடா இருக்கும், யாரும் காப்பாத்தல. அப்ப அந்த விளையாடி இன்னொரு சிறுவன் விளையாடிக்கிட்டு இருந்தா அவன் போய் அந்த பையனை காப்பாற்றும் போது அவங்க அப்பா வந்து அவங்ககிட்ட அந்த காப்பாற்றுற பையன்கிட்ட நீங்க உனக்கு என்ன வேணும், என்ன தேவை என்று கேட்டான். அவன் சொன்னான், என்னை படிக்க வைங்க அப்படின்னு சொல்லி சொன்னான். சரி, நீ என்ன படிச்சுக்க, அதுக்கு எல்லாம் நான் பொறுப்பு, நான் செலவழிக்க சொல்லி அவரை படிக்க வச்சான். இது ஒரு சைடு நடக்குது. இன்னொரு சைடு அந்த குழியில விழுந்தான்ல அந்த பணக்கோட்ட மகன், அவன் நல்ல பெரிய பையன் வளர்ந்து பேச்சாற்றல் திறமையாக வளர்ந்து அவன் தான் பிரிட்டிஷ் பிரதமராகிறான். அவன் பேரு வின்ஸ்டன் சர்ச்சில். அவனுக்கு ஒரு நோய் வருகிறது. பல மருத்துவர்கள் அவனை காப்பாற்ற நினைக்கிறார்கள், முடியவில்லை. கடைசியில் ஒரு மருத்துவரை கூப்பிடுவார்கள். அவர் வந்து அவர் மகனுக்கு ஒரு மாதம் ட்ரீட்மெண்ட் கொடுத்து காப்பாற்றுகிறார். அப்பொழுது அந்த மருத்துவரை பார்த்து வின்ஸ்டன் சர்ச்சில் அப்பா சொல்கிறார், என் மகனை காப்பாற்றிருக்காங்க, நன்றி என்கிறார். அப்பா அவன் மகனா இப்ப முதல்ல காப்பாத்தல, 2ஆம் டைம் காப்பாற்ற அப்படின்னாரு. எப்படி அப்படின்னாரு, யாருக்கான பனிச்சறுக்கு காப்பாற்றினேன், இப்ப நான் காப்பாற்றிருக்கேன் சொல்றான். அவர்களை காப்பாற்றின டாக்டர் யார் என்றால் அவர் தான் அலெக்சாண்டர் பிளமிங். அலெக்சாண்டர் பிளமிங் பென்சில் என்ற மருந்தை கண்டுபிடித்து 20,000 மக்களை காப்பாற்றினார். அவர் காப்பாற்றின காரணம் கற்ற கல்வி. ஆகவே கல்வி என்பது கண்டிப்பாக தேவை. கல்வி மட்டும் நமக்கு கிடைக்கும் என்பதற்காக நாம் இல்லை, அதுக்காக 2 தேவைகள் இருக்கு. ஒன்று வாய்ப்பு, ஒன்று முயற்சி. வாய்ப்பு கிடைக்கும் போது பயன்படுத்திக் கொள்ள வேண்டும், முயற்சி செய்ய வேண்டும். வாய்ப்புக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். முதலில் நிலாவில் கால் வைத்தது யார் என்று சொன்னால் எல்லாரும் நீல் ஆம்ஸ்ட்ராங் சொல்கிறீர்கள். ஆனால் முதலில் நிலாவில் விண்ணில் அனுப்புகிறார்கள். அனுப்பி பைலட் பேர் பிளமிங், ஆம்ஸ்ட்ராங், 2 பேர் போறாங்க. முதல்ல பைலட், ஆக்சுவலி நிலாவில் கால் எடுத்து வைக்கணும்னு நினைக்கிறவரு பிளமிங், 2ஆவது பேர் தான் ஆம்ஸ்ட்ராங். கீழே கமெண்ட் கொடுக்குறாங்க, உள்ள விண்கலம் போயிடுச்சு, நிலாவோட காலடி எடுத்து வைங்கன்னா அவர் யோசிச்சுட்டு இருக்காரு. 1 செகண்ட், 2 செகண்ட், 3 செகண்ட் ஆகுது.
அடுத்த கமாண்ட் கோப்பையில காலர் தம்பிங்க கோப்பையில யாரு ஆம்ஸ்டாங் காலர் தெரிச்சான் ஸோ நிலவில் காலர் தெரிச்சு யார் வருது நீல் ஆம்ஸ்டாங் வருது அவனுக்கு வாய்ப்பு கிடைச்சிச்சு கிடைச்ச வாய்ப்பை பயன்படுத்தலாம் கண்டிப்பா நமக்கு கிடைச்ச வாய்ப்பை பயன்படுத்தினா கண்டிப்பா நமக்கு கிடைக்கும் போது வாய்ப்புகள் எல்லாத்தையும் கிடைக்கும் போது பயன்படுத்திக்கணும் அப்படி பயன்படுத்தி நம்ம ஆட்டில் இருந்தா போதுமா முயற்சி எடுக்கணும் முயற்சிக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் ஒருத்தர் ஒரு தோட்டத்துல அவர் கடையை வளர்த்து வந்தார் ஒரு தோட்டத்துல கிணறு ஒன்று இருக்கு அந்த கிணறு மூடணும்னு நினைக்காரு அது உள்ள கடையை உள்ள விழுந்துருது ஸோ அவரால் காப்பாற்ற முடியல அப்போ கிணறு மூடணுங்கிறதுக்காக உள்ள மண்ணை கொட்டுறாரு அது என்ன மண்ணை கொட்ட என்னன்னா அவனே படியா நினைச்சு கழுதை மேல வந்தது அவரு கழுதை கிணத்தை மூடி கழுதை சாகடிக்கணும்னு நினைச்சாரு ஆனால் தன் முயற்சியால் தன்னை காப்பாற்றிக் கொள்வது எனவே வாழ்க்கையில் நாம் உயர வேண்டும் என்றால் பல கஷ்டங்களை பெற வேண்டும் பணக்காரர்கள் வீட்டு பிள்ளைகள் வளர்ந்தே பிறக்கிறார்கள் ஏழை வீட்டு பிள்ளைகள் பிறந்து வளர்கிறார்கள் நீங்கள் ஏழை வீட்டு பிள்ளைகள் கண்டிப்பாக வளர வேண்டும் இன்று நீங்கள் தலை குனிந்து படித்தால் நாளை நீங்கள் தலை நிமிரால் வாழலாம் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வாழ்த்துறை விலை பள்ளி மேலாண்மை குழு தலைவர் அதிசய கணபதி அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து சிறப்பு செய்யப்படுகிறது. ஊர் துணைத் தலைவர் அண்ணன் செல்வன் அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து சிறப்பு செய்யப்படுகிறது. எஸ்எம்சி துணைத் தலைவர் சுப்பிய ஆசிரியர் என்னுடைய மாணவி அபித்ரா அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து சிறப்பு செய்யப்படுகிறது. பேர் சொல்லுவவங்களாம் கொஞ்சம் விரைவாக வந்தால் நல்லா இருக்கும். நடன நாயகன் தம்பி செந்தூர் விக்கி, ஆனந்த விக்னேஷ் என்ற செந்தூர் விக்கி தொடர்ந்து புரோகிராம்னால கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு, மன்னிக்கணும். அடுத்ததாக பெயர் வாசிச்சவங்க விரைவாக வேலைக்கு வாங்க. அடுத்ததாக ஒரே ஒரு நிகழ்ச்சி தான் இருக்குது. கட் சாங், கிளைமேக்ஸ் சாங், நமது பள்ளியின் மதிய உணவு சமையலர் அக்கா ஸ்டெல்லா அவர்களுக்கு நினைவு பரிசு வழங்கப்படுகிறது. காலை உணவு நிறை குறை இருந்தால் மன்னிக்கவும். விஜயலட்சுமி
அடுத்ததாக அண்ணன் முன்னாள் சிவசுப்பிரமணியன், சிவன் ஸ்டெல்லா அவர்களுக்கு பொன்னாடை வைக்கப்படுகிறது. அண்ணன் குணசேகரன் அவர்களுக்கு பொன்னாடை வைக்கப்படுகிறது. தம்பி மனோகர் அவர்களுக்கு பொன்னாடை வைக்கப்படுகிறது. முப்புடாரி முருகி பொன்னாடை வைக்கப்படுகிறது. மகளிர் சுய உதவிக்குழு ஒருவர் தலைவர் உஷா அவர்களுக்கு பொன்னாடை அளிக்கப்படுகிறது. அலைவோசை நண்பர்களில் ஒருவர் மேடைக்கு வரவும். பாலா அவர்கள் மேடைக்கு வரவும். தம்பி வெளிச்சம் இன்பா அவர்களுக்கு பொன்னாடை அளிக்கப்படுகிறது. அலைவோசை நண்பர்களில் ஒருவர், மகளிர் சுயகுழு ஒருவர். சிவராஜ் கொடையளித்த கொடையாளர்கள் அனைவருக்கும் பள்ளியின் சார்பாக மனம் நிறைந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஐயா அவர்களுக்கு பள்ளியின் சார்பாக மிக மிக நன்றி கடன் பட்டிருக்கிறோம். நன்றி ஐயா. வணக்கம் வணக்கம், நான் வாழும் பூமிக்கு வணக்கம். இருக்கோ இல்லையோ தெரியாது, ஒருவேளை இருந்தா சாமிக்கு வணக்கம். குத்த வச்சு கூத்து பார்க்க உங்களுக்கு வணக்கம். உச்சியிலே வந்து பார்க்க நிலாவுக்கு வணக்கம். பரம்பரை சொல்லி தந்த பாட்டுக்குந்தான் வணக்கம். நான் பறை கொட்ட தோல் தந்த மாட்டுக்குந்தான் வணக்கம். வணக்கம் வணக்கம் வணக்கம். குங்குமப்பூவே கொஞ்சம் கூறாதே, குங்குமப்பூவே கொஞ்சம் கூறாதே, தங்கனே உன்னை கண்டதும் இன்பம் பொங்குது கண்ணாலே. போக்கிரி ராஜா போதுமே ராஜா, போக்கிரி ராஜா போதுமே ராஜா, பணக்கிட்டே ஜம்பா வந்து ஒப்புகள் பண்ணாரே. வெட்டும் விழி பார்வையினால் ஒத்துறவாய் பேசிவிட்டு எட்டி எட்டி இப்படியும் ஓடலாம். வெட்டும் விழி பார்வையினால் ஒத்துறவாய் பேசிவிட்டு எட்டி எட்டி இப்படியும் ஓடலாம். கையை தொட்டு பேச மட்டும் கடை போடலாம். ஏமா 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 சக்தி இது போய் என்ன போய் பாரு. கட்டி
சக்கரவர்த்தியடா. முத்திக்கரு பக்தி திருநகை அத்திக்கிரை சத்திச்சரவன் முத்திக்குரு வித்து குருவர எனவோகும் முருகா முத்தை தரு பத்தி திருநகை அத்திக்கிரை சத்திச்சரவன முத்திக்குரு வித்து குருவர எனவோடும் முத்தை பரமத்து துருதியில் உட்பட்டது கற்பி திருவரும் 30 வருஷம் கமலரும் அடிப்பே
சினிமாவில் நடிப்பாரு அவரா அங்கதான் வசிக்கிறாங்கன்னு சொல்ல வேண்டாம்டா. உன்னை போட்டது எவ்வளவு நாள் ஆச்சு? என்னுடைய ஃபாதர் கனடாவுல பெரிய ட்ரம்ப்ஸ் பிளேயர். அவர் வாசிக்க ஆரம்பிச்சாருன்னா அவருடைய வாசிப்புக்கு மூவ்மெண்ட் பண்ணாதவங்களும் இருக்க முடியாது. அண்ட் ஒன் மோர் திங், என் மம்மி வெஸ்டர்ன் கிளாசிக் டான்ஸ்ல பெரிய மேஸ்ட்ரோ. அவங்க ஆட ஆரம்பிச்சா என் ஃபாதர் வாசிக்க, என் மம்மி ஆட, நானும் என் அண்ணன் உட்கார்ந்து வேடிக்கை பார்க்க ஒரே கூட்டா இருக்கும். அத்தை மடி மேலே ஆடிக்கிடந்த சுகமல்லோ தத்தி தத்திக்கா தத்தை மொழி பேசும் தங்க கிளிகள் நாமல்லோ நாங்களெல்லாம் ஒரு உயிர்தான்
அத்தை மடி மேலே ஆடி கிடந்தார் சுகமையோ தத்தை மொழி பேசும் தங்க கிளிகள் நாமையோ எனக்கு போட்டோ வெளியே போச்சுன்னா சப்பனாரே வேண்டா ராஜா சப்பனாரே வேண்டா சப்ப சப்ப சப்பனாரே வேண்டா
செய்வது என்றுதான் உன்னை சேர்வது
தென்பாண்டி சீமையிலே தேரோடும் வேதியிலே மாந்தோல வந்தவனே யாரடித்தாரோ 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 வளரும் பிறையே தேயாதே இனியும் அழுது தேம்பாதே அழுதாம் மனசு தாங்காதே அழுதாம் மனசு தாங்காதே தென்பாண்டி சீமையிலே தேரோடும் வேலியிலே மாந்தோல வந்தவனே யாரடித்தாரோ 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 கிலோ தங்கண்டாய தங்கச்சி 100 ஜென்ம பந்தண்டாய ராசாத்தி சென்னையில என்ன போல பழக்கார யாரும் இல்லை குணத்துல கோடீஸ்வரிய கூட பிறந்ததால நான் சிரிச்சா நீ சிரிப்ப நான் அழுதா நீ துடிப்ப பேராண்டாள் தெய்வம் நீயம்மா ஆனந்த நீல பிள்ளை நானம்மா என்னெல்லாம் இப்படி பேசுறீங்க? பணத்தை கொடுத்து எதை வேணாலும் வாங்கலாமா? ஆனா அம்மாவை வாங்க முடியுமா? அம்மாவோட அன்பை வாங்க முடியுமா? இந்த சிரிப்பை வாங்க முடியுமா?